நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர் பொட்டாட்டோ, அதாவது கொடி உருளைக்கிழங்கு. நம்ம முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் இதைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை சாப்பிட்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பித்தம், வயிற்று பிரச்சனை அந்த மாதிரியான எதுவுமே இதில் இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நோய் எதிர்ப்பு சக்தியோட ரொம்ப நாள் அதிக காலம் வாழ்ந்தாங்க. இது பாருங்க, மண்ணே இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ வர்ற ஹைப்ரிட் ரகமெல்லாம் இந்த மாதிரி வளருமா? மண்ணில் போட்டாவே முளைச்சி வர மாட்டேங்குது. மண்ணே இல்லாமல் இந்த அளவுக்கு முளைச்சி வருது அப்படின்னா பார்த்துக்குங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இயற்கை விவசாயத்தில் தான் நம்ம பண்ணினது. நம்ம இதில் பார்த்துருப்பீங்க, லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் ஏற்கனவே இதனுடைய செடியிலேருந்து நம்ம பறித்தது செடி எல்லாமே நம்ம கொடி எல்லாமே காட்டியிருக்கோம். இப்போ இதில் ஒரு விதை எடுத்து வச்சு நம்ம சாணப்பாசி கரைசல், நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நாட்டு மாடு, ஜீவாமிர்தம், பஞ்சகாவியான்னு நம்மளால போக முடியல. அதனால் நாட்டு மாட்டு சாணமே இல்லாமல் நம்ம எப்படி உரம் தயாரித்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அப்படி பயன்படுத்தினதில் வளர்ந்தது தான் இந்த கொடி உருளைக்கிழங்கு. அதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. மண்ணில் இருக்கிற சத்து, காற்றுல இருக்கிற சத்து, சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து அனைத்தையும் நம்ம செடிக்கு எடுத்து கொடுக்கறதுனால செடி ஆரோக்கியமாக வளரும், ரொம்ப நாளைக்கு காய்க்கும், அதிக நாளைக்கு காய்க்கும். அதுவும் நம்ம இந்த நாட்டு ரகமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி காய்ச்சதை விட நம்ம இந்த இயற்கையில் இந்த மருந்தெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு சேர்த்தியே காய்க்குது. இந்த மாதிரி ரகங்களை பயன்படுத்தி தான் நம்ம வீட்டுக்கு வெளியில் கொடுக்குறது நம்ம எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு விதை 2 விதையாவது நாட்டு ரகங்களை பயன்படுத்தி நம்ம காய்கறியில் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது. இப்போ இதை நட்டு வைக்கதான், நட்டு வச்சதுக்கு அப்புறம் அது கொடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பாருங்க, இப்போ நம்ம அதை நட்டு வச்சு அந்த கொடி உருளைக்கிழங்க வளர்த்தியாச்சு. வளர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வருது அப்படின்னா இது ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கொடி பாருங்கள், சுண்டு வரல சோடு இருக்குது. இன்னும் கீழேலாம் இங்கே காட்டுப்பா, அப்படியே ஜூம் பண்ணி காட்டு. இன்னும் கீழே போக மண்ணில் எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே காட்டு மேலே பாருங்கள். இதனுடைய இலை எப்படி இருக்கும் அப்படின்னு போன தடவை கேட்டிங்க, அந்த பெரிய செடியாக இருந்ததில் காட்ட முடியல. இளஞ்செடியில் பாருங்கள், இதுதான் கொடி உருளைக்கிழங்குடைய இலை. இந்தா நல்லா பிக்சர் நல்லா தெரியுற மாதிரி பாருங்கள். இது இப்போ கொடியில் ஏற்றி விட்டாச்சு. இப்போ இது மேலே போய் அப்படியே படர்ந்து கொடியில் தான் காய்க்கும். இது பார்த்திங்கன்னா நிறையா காய்கள் காய்க்கும். போன தடவை கிட்டத்தட்ட ஒரு செடியை குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 கிலோவுக்கு மேலே காய்ச்சிருக்கு. அப்பப்போ அடுத்ததுனால நமக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம மேலே ஏற்றி விட்டு பொறிக்கும் போது தான் நமக்கு காய்கள் நல்லா பெருசாக வரும். இதை இதை காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் காய்ச்சி முடிச்சிட்டாலும் அந்த கீழே கிழங்கு வைக்கிறதும் பார்த்தீங்களா, அந்த கிழங்கு அப்படியே தான் இருக்கும். அந்த கிழங்குலேருந்து மறுபடியும் முளைச்சி மறுபடியும் கிழங்கு வைக்கும். அந்த கிழங்கு தான் நமக்கு பெருசாக வரும். அது போன வீடியோவில் நம்ம காட்டியிருப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாட்டு ரகத்தையும் இதே மாதிரி தான் சுரைக்காய், புடலங்காய், பாவக்காய், பீக்கிங்கான்ட்டு ஏதாவது ஒன்று, பொடி வகைகள் ஒன்று, நம்ம வெண்டங்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி ரகத்தில் ஒன்று நம்ம வீட்டு செலவுக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு நல்லா இருக்கும். அதுவும் இந்த கெமிக்கல் மருந்து அடிக்காமல் இயற்கையிலேயே கொண்டு வந்தோம்னா தான் நமக்கு அந்தளவுக்கு அது சக்தி இருக்குது. இந்த விதையினுடைய திறன், அதாவது விதைத்திறனுடைய காலம் அதிக நாள் வருஷ கணக்கில் வச்சுருந்தாலும் அந்த விதை கெடாது. சில பேர் விதை முளைக்கல, நாட்டு ரக விதை நம்மக்கிட்ட நம்ம நாட்டு ரக விதையும் நமக்கு மீதி காயை விதைக்கி விட்டு தான் கொடுப்போம். அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அது மாதிரி நாட்டு ரக விதை வேறு பக்கம் வாங்கி போட்டேங்க, எனக்கு முளைக்கிறது இல்லை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இயற்கையானது, பாரம்பரிய ரகம், இயற்கையிலேயே இயற்கையாகவே வளர்ந்து இயற்கையாகவே நமக்கு காய் வைக்கக்கூடியது. அதில் கொண்டே நம்ம செயற்கையை சேர்த்தும் போது அது என்ன ஆகும்னா பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தையும் மீறி முளைக்கிறது தான் முளைக்கும். அதே நீங்கள் எந்த கெமிக்கலும் கொடுக்காம ஒரு ஓரத்தில் நட்டு விடுங்க, தண்ணி மட்டும் விடுங்க, 4 காய் சொத்தை இருந்தாலும் மீதி காய் அறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதில் விதையை எடுத்து வச்சு பாருங்கள், எவ்வளோ நாள் இருந்தாலும் கெடு. நீங்கள் பதப்படுத்தணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. நம்ம எல்லா ரகத்தை பூரா மருந்தடிச்சு அதனுடைய என்ன சொல்கிறது எதிர்ப்பு சக்தியை குறைச்சதுனால தான் விதையினுடைய ஆயுள் காலம் குறைய ஆரம்பிச்சிருது. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு ரகம் காய்கறிகளுக்கு கெமிக்கலை பயன்படுத்தாமையே கொண்டுக்கிட்டு வாங்க. அதுதான் நம்மளுடைய என்ன சொல்கிறதுனா மண் வளத்தையும் பாதுகாக்கும். அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் அந்த விதையை கொண்டு போய் சேர்த்த முடியும். நம்ம அடுத்த தலைமுறைன்னு இல்லைங்க, பல தலைமுறை. இப்போ நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எத்தனை தலைமுறை வாழ்ந்தாங்களோ அதை விட இன்னொரு மடங்கு கூட நம்மளை அந்த விதையை நம்மளால் பராமரித்து கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போனோம்னா தான் நம்ம வருங்கால சந்ததியினரும் நோய் நொடி இல்லாமல் ஒரு நல்ல காய்கறிகளை சாப்பிட முடியும்.